நல்ல கவனிங்க, திரும்பவும் சொல்றேன், இந்த வேதாகமம் இந்த வார்த்தை நமக்குள் இருந்தால் நிச்சயமாய் அது நம்மளை உயிர்ப்பிக்கும். அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை எலியாவிற்கு வந்தவுடனே எலியா சாரிபாத் வீட்டிற்கு புறப்பட்டு செல்கிறார். அதுல சொல்றா, கர்த்தருடைய வார்த்தை இப்படி கேட்கிறீங்கன்னா என்னன்னு தெரியல, ஃபுல்லா சாரிபாத்தை பார்த்து வந்து கொண்டு. நல்ல கவனிங்க, சாரிபாத் வீட்டுல போய் எலியா சொல்றான், எப்பா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்க கேட்டு அடுத்து சொல்லும், கொஞ்சம் அப்பவும் கூட அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், இவருக்கு இருக்கிறது கொடுத்தா பழக்கிறதுக்கு. இவன் சொல்றா, தண்ணி இருக்குதானே, ஆனா சாப்பிடறதுக்கு சாப்பாடு இன்னும் 2 ரொட்டி இருக்குது, நானும் என்னுடைய பிள்ளையும் சாப்பிட்டு விட்டு செத்து போகிறது இருக்கு. எப்படி? நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு விட்டு செத்து போகிறோம். அதாவது அவட நான் முடிந்தது பானையில அப்படி 2 இருக்கு அப்படின்னா சொன்னா, சரி பரவாயில்ல, 2 3 சுடு. எப்படி 2 3 சுடு சுட்டு முதல் அடைய இடத்துல கொடுப்போமா? நம்ம வாய்ப்பே கிடையாது. தின்னுட்டு செத்து போனே தவிர சாவாம செய்ய மாட்டேன், சாப்பிடாம சாப்பிட மாட்டேன். கடைசி ஆசையா தான் 2 அப்பம் இருக்கு, நான் என் பிள்ளையை சாப்பிட்டு செத்து போவேன். நல்ல கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை சாரிபாத் வீட்டுக்குள் செல்லும் பொழுது அது அந்த அவர்களை உயிர்ப்பித்தது. தேவ ஜனங்களை எத்தனையோ 1000 ஜனங்கள் அந்த பஞ்சத்தில் மரித்து போனார்கள் அந்த சாரிபாத் தேசத்தில். ஆனா வேதம் சொல்கிறது, அந்த சாரிபாத் விதவையும் அவருடைய பிள்ளையும் போஷிக்கப்பட்டதற்கு காரணம் இந்த இருந்து புறப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தை. அல்லேலூயா! ஜீவனுள்ள வார்த்தை ஒரு வீட்டுக்குள்ள போச்சுன்னா அது அவர்களை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா! மரிக்கும் தருவாயில் இருக்கிற மனிதர்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தை இந்த வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. அல்லேலூயா! அதனால தான் சொல்றேன், உங்களால முடிஞ்ச அளவு இதை தூக்கி சுமங்க. அல்லேலூயா! நீங்கள் முடியாத காலத்தில் இது உங்களை சுமக்கும். அல்லேலூயா!